ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். வாட்டர்மெலான் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு சூப்பராக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி, மெயினாக இந்த மாதிரி சுட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரி வாட்டர்மெலானை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த மாதிரி கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்போ தான் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்குங்கிறனால, இன்னும் கூட பெருசாக கட் பண்ணுறனால பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு மட்டும் மின்ட் லீவ்ஸ் எடுத்திருக்கேன், புதினா இலை. இந்த வாட்டர்மெலான் அளவுக்கு இந்த புதினா போதுமானதுங்க. இதுக்கு மேலே போட்டிங்கன்னா ஓவர் ஃப்ளேவர்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சீட்ஸ் எடுக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை, நோ ப்ராப்ளம். எடுத்துக்கிறனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் எடுக்கலைங்க, அதிலே தான் பல்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. இந்த அளவுக்கு மட்டும் தான் மின்ட் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே வாட்டர்மெலான் சாப்பிடுவாங்கன்னா ஓகே, சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கொடுத்து பழக்குங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பழகிடுவாங்க. இப்போ நான் வாங்கியிருக்க வாட்டர்மெலான் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்வீட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு சர்க்கரையோ அதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் இப்போ நான் மாற்றிக்கிட்டேங்க. இது கூட கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக மிளகாத்தூள், சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வாட்டர்மெலானே நல்லா ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு, அதனால் சுகர்லாம் ஆட் பண்ணலைங்க. இதை நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் ஓட்டி நல்லா எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஓட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை நான் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான சிலிக்கான ஐஸ் ட்ரே வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ளெக்சிபிளான இந்த மாதிரி ட்ரேவோ ஏதோ இல்லை அப்படின்னா ஃப்ரீசரில் வைக்கக்கூடிய ஐஸ் க்யூப்ஸ் வைப்போம் இல்லைங்களா, அதில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். இல்லை அப்படியும் இல்லை அப்படின்னா டம்ளரில், குட்டி டம்ளரோ எந்த டம்ளர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஊற்றிட்டு ஐஸ் ஸ்டிக்ஸை உள்ளே வச்சுட்டு 1 hour கழிச்சு அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் இருக்கனால போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலே ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருந்தது எல்லாத்தையுமே ஓன்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன் ஃபஸ்ட் டைம். அப்புறமே இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவ்வளோக்கு விரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில் இதை நார்மலாக சாப்பிட்றாங்க உங்கள் வீட்டு குழந்தைங்கன்னா பிரச்சனை இல்லைங்க, அப்படியே நீங்கள் கொடுக்கலாம். இல்லை எங்கள் குழந்தை இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேங்குது, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தாங்க சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ நீங்கள் கடையிலலாம் ஐஸ்கிரீம் கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த மாதிரி வாங்கி கொடுக்காம வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸை வச்சே நம்ம சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக அதுவும் இதில் நிறையாவே நீர்ச்சத்து இருக்குது. எல்லாருமே அடிக்கடி எடுக்கக்கூடிய ஃப்ரூட் தாங்க. அதுக்கு நான் எப்போ வாட்டர்மெலான் வாங்கினாலும் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்கணுமாங்கிறது கிடையாது. பட் எப்போயாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இல்லை உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்கன்னா வேறு வழி இல்லைங்க, நீங்கள் இப்படி கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்குள்ளே கொஞ்சமாவது ஹெல்த்தியான ஃபுட் ஆட் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துட்டேங்க. இதை அழுங்காமல் கொண்டு போய் நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக 1 hour கழிச்சு கூட நீங்கள் எடுத்துடலாம். அது நல்லா க்யூப் ஆகணும். இப்போ பாருங்கள், 1 hour கழித்து நான் எடுத்துட்டேன். அழகாக வந்திருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பரான ஒரு ஃபுட்டு ரெடி. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களாம் ஐஸ்கிரீம் கேட்டால் வெளியே வாங்கி தராமல் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஒவ்வொன்றும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்டார் நிறைய ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது கிஃப்ட் பாக்ஸ் பேக் பண்ண மாதிரி. இது பாருங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியில் இருக்குது. அழகாக வந்திருக்கு பாருங்கள். இல்லை உங்களுக்கு மின்ட் லீவ்ஸ் போட வேணால் கூட நீங்கள் அதுவும் சேர்க்காமல் ப்ளெயினாக கூட அடித்து இந்த மாதிரி போட்டு கொடுங்க. சாப்பிடாதவங்க குழந்தைங்க பழகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் தான். ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.